குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவையொட்டி சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கும் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலில் ஏராளமான பயணிகள் தற்போது சுற்றுலா பக்தர்கள் குவிந்து வருகின்றார்கள். இதற்கு முக்கிய காரணமாக இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தின் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று இரவு 12 மணிக்கு மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் அம்மன் கோவிலை வலம் வந்து இந்த கடற்கரை பகுதியிலே இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து அந்த துஷ்டனை அழிக்கக்கூடிய அந்த மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்திலே சூரனை வதம் செய்யும் மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை காண்பதற்காக தற்போது வரை 15 லட்சத்திற்கும் மேலாக அந்த பக்தர்கள் கடற்கரை ஓரத்திலே குவிந்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் குடிநீர் வசதியிலிருந்து அனைத்து விதமான வசதிகளும் செய்யப்பட்டு வருகின்றது. இதையொட்டி காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு பக்தர்களின் பாதுகாப்பு வசதிக்காக ஏராளமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சி சிகர நிகழ்ச்சியாக இருப்பதால் இந்த கடற்கரை பகுதியிலே தற்போது 15 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் குவிந்துள்ளார்கள். அவர்களை பாதுகாக்கும் விதமாக 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதை 10 மாவட்ட எஸ்பிக்கள் தலைமையில் டிஐஜி சந்தோஷ் காதிமணி பார்வையிட்டு வருகிறார். தொடர்ந்து இந்த பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை நேரில் பார்ப்பதற்காக அந்த அபிஷேக மேடை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்திருந்து அந்த காட்சியை பக்தர்களுக்காக காட்சி எடுத்து வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக ஏராளமானோர் இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு குவிந்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக பல மாதங்கள் காத்திருந்து பலர் வருவதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். வெளி மாநிலங்களிலிருந்தும் இதை காண்பதற்காக ஏராளமானோர் வருகின்றார்கள். தொடர்ந்து இந்த வெளிநாட்டு மக்களும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியாக பார்ப்பதற்காக வருகின்றார்கள். இந்த பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக கருதுகின்றதால் இந்த பகுதியிலே தற்பொழுது ஒரு மிகப்பெரிய கோலாகலமான நிகழ்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. அம்பாள் இன்னும் சிறிது நேரத்தில் 10 மணி அளவில் கோயிலில் இருந்து இந்த சூரனை வதம் செய்யும் கடற்கரை பகுதிக்கு வலம் வர இருக்கின்றார். அவரை சப்பரத்தில் பக்தர்கள் அழைத்து வந்து இந்த சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதை பார்ப்பதற்காக தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் இங்கு குவிந்து ஆரவாரம் செய்து வருகின்றார்கள். தகவல்களுக்கு நன்றி திரவிய சம்பத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.